மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் 11. இதுநாள் வரை மாடர்ன் உடையை தயாரித்து கொண்டிருந்தவள் அன்று தன்னை பெண் பார்க்க வரும்போது முதலாக புடவை கட்டியதிலிருந்து அதன் மீது நாட்டம் கொள்ள ஆரம்பித்தாள் மதுவர்ஷினி. புது டிசைனாக யோசித்தவள் அதை அலுவலகத்தில் வைத்து வரைந்து கொண்டிருக்க அதே நேரம் யாரோ டோரினை தட்டும் ஓசை கேட்டது. எஸ் கமின் என்றவள் நிமிர்ந்து காண கோட் சூட்டுடன் எவனோ ஒருவன் உள்ளே நுழைந்தான். ஹாய் மது, எப்படி இருக்க? ஐ எம் விக்ரமன். அமர்ந்திருந்தவளின் முன் லேசாக புன்னகை உதித்தவாறு கூறியவன் தன் கரங்களை நீட்ட, புதிதாக எவனோ ஒருவன் வந்து தன்னை கேஷுவலாக அறிமுகப்படுத்திக் கொள்ள, அதுவும் அவன் தன்னை ஒருமையில் அழைத்து பேசும் பேச்சு சற்று கோபத்தை வரவழைத்தது. சாரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய் மது, என்ன சொல்ற நீ? இன்னும் 3 வீக்ஸ்ல நமக்கு என்கேஜ்மெண்ட், நீ என்னடானா இப்படி கேட்குற? தன் கைகளை நீட்டி கேட்க அதன் பின்னே அவன் யார் என்பதை அறிந்தாள். ஐ எம் சாரி, ஒர்க் பிஸியில் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். பரவாயில்ல, இப்போதானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், இனிமே உனக்கு என்ன நல்லாவே ஞாபகம் இருக்கும். பணத்தின் செழுமை அவனிடம் நன்றாக இருப்பதை கண்டவளுக்கு மனதில் ஏதோ ஒன்று தோன்ற, சரி ஓகே வா மது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், நான் அங்கிள் கிட்ட கூட பெர்மிஷன் வாங்கிட்டேன் என்றான். தனக்குள் புதிதாக உதித்த டிசைனை முழு கவனத்துடன் வரைந்து கொண்டிருக்க அவனது இந்த கேள்வி அவளை எரிச்சலூட்டியது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால நம்ம வேற என்னைக்காவது போகலாமா என்றவளோ அவனின் பதிலுக்கு எதிர்பாராமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். தான் அழைத்தும் அவள் வராதது நோஸ்கட் வாங்கியதை போல் உணர்ந்தவன் அவளறியா வண்ணம் அவளை கண்டு முறைத்து கொண்டிருக்க அதே நேரம் உள்ளே நுழைந்தார் வேலவன். என்ன மாப்பிள்ள, நீங்க இன்னும் மதுவை கூட்டிட்டு போகலையா? ஆமா, ஏன் நீங்க நின்னுகிட்டே இருக்கீங்க? அருகில் வந்து கேட்க, உங்க பொண்ணுதான் ஒர்க் ரொம்ப பிஸியா இருக்காங்களாம், அதான் முடிச்சுட்டு வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அங்கிள், அதான் நின்னுகிட்டே இருக்கேன். கோபத்தை தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு கூறினாள். மது, என்ன இது? மாப்பிள்ள கிட்ட இப்படி பேசியிருக்க, முதல்ல எழுந்துரு, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வா என்றவர் தன் மகளை அவளுடன் அனுப்பி வைத்தார். தந்தை கூறியதற்காக சரி என்றவள் அவனுடன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து தன் காரினை நோக்கி சென்றாள். ஏ மது, எங்க போற? வா, என்னோட கார்ல போகலாம். என்னால எல்லாம் அந்த கார்ல வர முடியாது. கூலிங் கிளாஸை விழிகளில் போட்டுக்கொண்டு கூற பல்லை கடித்துக்கொண்டு தன்னை கட்டுப்படுத்தியவள் அவன் காரின் அருகே வந்து நின்றாள். என்னால உன் கேரக்டரை புரிஞ்சுக்கவே இல்லை மது, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, பட் இவ்வளோ சிம்பிளா இருக்க? சந்தேகமாய் கேட்டான். எனக்கு ஒரு டவுட், நீங்க ஏன் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? கோபமாய் கேட்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்கிடுவ, மனதிற்குள் வன்மத்துடன் நினைத்து கொண்டிருந்தான். உங்களைத்தான் கேட்குறேன், ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ண போறீங்களா? அப்படின்னா இப்பவே கூற வர, ஒரு நிமிஷம் மது, எங்க வீட்டில் நான் ஃபாரின்ல இருக்கும்போதே உன் போட்டோஸ் அனுப்புனாங்க, அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன் உன்னால மட்டும்தான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும்னு. நான் வேலைன்னு ஓடிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா அவங்களுக்கு துணையா ஒருத்தி வேணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஓ, அப்ப நீங்க உங்க ஃபேனன்ஸ்க்காக தான் இதுக்கு சம்மதிச்சிங்களா? ஆமா, இப்ப கூட அவங்க தான் உன்னை பார்த்து பேசிட்டு வர சொன்னாங்க. அவளை நம்ப வைப்பதற்காக அப்படி கூறினான் விக்ரமன். தன்னை போல் தான் அவனும் பெற்றவர்களுக்காக சம்மதம் கூறினான் என்பதை கேட்டவளுக்கோ அவனின் மேல் முதல் முறை ஒரு நல்ல எண்ணம் உதித்தது. கண்டதிலிருந்தே இருந்த எரிச்சல் மறைய லேசாக அவனை கண்டு புன்னகைத்தாள். அவள் புன்னகையை கண்டவனோ, வாவு மது, நீ சிரிச்ச செம்ம அழகா இருக்க, போகலாமா என்க தலையசைத்தவளோ அவனுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். சிறிது தூரம் சென்றிருக்க மதுவின் கைபேசி ஓசை எழுப்பியது. தன் ஹேண்ட் பேக்கில் இருந்து அதை எடுத்து பார்க்க கௌஷிகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சந்தோஷமாக எடுத்தவள், சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? எப்போ இங்க வருவீங்கக்கா? துள்ளலுடன் கேட்க, நல்லா இருக்கேன் மது, நெக்ஸ்ட் மந்த் வரேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஊர்மிளா எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காக்கா, இன்னும் 10 டேஸ்ல அவளுக்கு கல்யாணம். அவன் மாமா பையன் கூட, அவர் கூட கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாங்க, சாருக்கு நல்லா தெரியும்க்கா. ஓ அப்படியா, சந்தோஷம். அப்புறம் அது வீராவை பாத்தியா? சென்னையில ரொம்ப பிஸியா இருக்கானா என்ன? பேசவே மாட்டிக்கான். இவர்கள் இருவரும் சந்தித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று தெரிந்தே கேட்டாள் கௌஷிகா. இல்லக்கா, நான் இப்பெல்லாம் அவளை பார்க்கவே இல்லை. அப்புறம் நீங்க இங்க வந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா மது? இப்பவே சொல்லலாம்ல. ஒருவேளை தன் தம்பி அவளிடம் காதலை கூறிவிட்டாளோ என்ற நினைப்பில் கேட்டாள். முடியாது, எல்லாம் நல்ல விஷயம்தான், நீங்க வாங்க, நான் சொல்றேன். அதன் பின் சிறிது நேரம் பேசிக்கொண்டே வர ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கில் தன் காரினை நிறுத்தினான் விக்ரமன்.
அதே நேரம் அவளும் பேசி முடித்து வைக்கவே, போகலாமா மது? அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் விக்ரமன். எனக்கு இப்படி ஓப்பன் டைப் ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏசியில் இருக்கிறத விட இதான் நல்லா இருக்கு. உனக்கு இங்கே வந்தது விருப்பம் தானே? தன்னுடன் நடந்து வந்தவளிடம் கேட்க, எனக்கு இதுதான் பிடிக்கும் கூறியவள் அங்கிருந்த ஒரு டேபிளில் அமர அவளின் எதிரில் வந்து அமர்ந்தான். ஆமா, நீ வரும்போது யார் கூடவோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தையே, அது யாரு? எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. தெரிஞ்சவங்க கிட்ட பேசின மாதிரி இல்லையே, ரொம்ப உரிமையா பேசிக்கிட்டு ஒரு எக்ஸைட்டிங்கோட இருந்தையே. சந்தேகமாய் கேட்க, மிஸ்டர் விக்ரமன், இது என்னோட பர்சனல். இப்படி கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இன்னும் வரல, கோபத்துடன் கத்தினாள். சாரி மது என்க அவனை கண்டுகொள்ளாதவர் எரிச்சலுற்றவள் பேரர் கொண்டு வந்த உணவினை காஃபியை அருந்த ஆரம்பித்தாள். அதே நேரம் அவனுக்கு அழைப்பு வர, மது ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்றவனோ அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் எழுந்து சென்ற அடுத்த நொடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் வீரா நுழைந்தான். பெயரினை போன்று வீர நடையுடன் படைகள் சூழ போருக்கு போகும் மாவீரனைப் போல் அனல் கக்கும் விழிகளுடன் சுட்டரிக்கும் சூரியனைப் போல் கம்பீரமாய் நடந்து வந்தான். அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அவன் வரும் திசையிலேயே இருந்தது. இங்கே மது இருக்கிறாள் என்பதை அவன் அறியவில்லை. அவனோ ஒரு கேஸ் சம்பந்தமாக வந்திருக்க அவள் பார்வை முழுவதும் அவனிடம் மட்டுமே நிலைத்திருந்தது. மதுவை தாண்டி அங்கிருந்த ஹோட்டலுக்குள் நுழைய அவன் மறைந்த நேரம் இங்கே வந்தான் விக்ரமன். என்னாச்சு மது, ஏன் நிக்கிற? அப்படி யார பாக்குற? கேட்டவாறு அவள் பார்வை சென்ற திசையை காண, அங்க என்ன ஹோட்டல் ரூம் தான் இருக்கு, அங்க யார பாக்குற? அவள் கரங்களை உலுக்கி கேட்கவே அதை உணர்ந்து வேகமாய் அவனிடமிருந்து தன் கரங்களை விலக்கி கொண்டாள். ஒன்னும் என்றவள் அமர்ந்து உண்ண ஆரம்பிக்க அவனும் உண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவளின் பார்வை மட்டுமே வீரா சென்ற திசையில் அவன் எப்போது வருவான் என ஏங்கி காத்திருந்தது. நேரம் செல்ல உண்டு முடித்து இருவரும் கிளம்ப ஆரம்பிக்க அவளோ ஒரு நொடி வருவானா என்ற நினைப்பில் திரும்பி பார்த்தாள். என்னாச்சு மது, யார தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, வாங்க போகலாம் என்றவள் நடக்க ஆரம்பிக்கவே திடீரென்று தன் பின் ஏதோ ஒரு பலத்த சத்தம். திரும்பி பார்த்தவளோ அதிர்ந்து போய் நின்றாள். எவனோ ஒருவன் கீழே விழ அவன் பின்னே தன் துப்பாக்கியை நீட்டியவாறு கர்ஜிக்கும் சிங்கமென வீரான் என்றான். அவனை பார்த்தவாறு அப்படியே நின்றவளோ அங்கிருந்த அனைவரும் சத்தத்தில் எழுந்து ஓட அவளோ நகராது வீராவை கண்டவாறே நின்றாள். மதுவை நோக்கி நடந்து வந்தவாறு அடிபட்டு விழுந்து கிடந்தவனை திருப்பி போட்டான் வீரா. வழியில் துடித்து கொண்டிருக்க தன் துப்பாக்கியை அதனிடத்தில் வைத்தவன் அங்கிருந்த போலீஸை கண்டு ஏதோ கூறியவன் மதுவின் அருகில் நின்றிருந்தவனை கண்டவாறு அவர்களை தாண்டி சென்று விட்டான். நொடியில் நடந்த சம்பவமாக இருந்தது அது. வீராவின் அச்சுறுத்தும் பார்வையை கண்டு அசராமல் நின்ற விக்ரமன் அவன் சென்றதும் வா போலாம் மது என்றவாறு தன் வருங்கால மனைவியை அழைத்துச் சென்றான். அன்றிரவு தன்னறையில் அமர்ந்திருந்த மதுவிற்கு இன்று நடந்த நிகழ்வு சுற்றி சுற்றி வர தான் வீராவை காணும் போதெல்லாம் ஏதோ ஒன்றை உணர்கிறோம் என்பதை அறிந்தவள் அது என்னவென்று தெரியாமல் குழம்பினாள். மேலும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தன் மனதை மாற்ற நினைத்தவள் பாதையில் விட்டு சென்ற டிசைனில் கவனத்தை செலுத்த மறந்தும் கூட விக்ரமன் தானும் பேசிய பேச்சுக்களை நினைக்கவே இல்லை. அவள் மனதில் ஒரு நொடி கூட விக்ரமன் பதிய மறுத்தான். அவள் மனதில் முழுமையாய் பதிந்திருந்தது வீரா என்பதை அறியாமல் தான் கவனத்தை மாற்றினாள். அதன் பின் நாட்கள் செல்ல வெற்றி ஊர்மியின் திருமண நாளும் வந்தது. அங்கே வீரா வந்திருக்க அதே நேரம் உத்ராவும் வந்திருந்தாள். வீராவை கண்டு உத்ரா பேச முயற்சிக்க அவனோ எனக்கென்னவென்று குளிர் கண்ணாடியை அணிந்து கொண்டு முதல் வரிசையில் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை முழுவதும் மேடையில் அங்கும் இங்கும் புடவை அணிந்து சுற்றி கொண்டிருந்த தன்னவளான மதுவின் மீதே நிலைத்திருந்தது. புடவையை மடிப்பு வைத்து அழகாய் கட்டியிருக்க வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு மத்தியில் வைத்திருந்த சிறு கல் பொட்டு அவன் விழிகளை கூச வைத்தது. கழுத்தில் ஒற்றை ஆரம் மற்றும் நனைந்திருக்க அவள் இசைவுக்கு ஏற்றவாறு காதில் ஆடும் ஜிமிக்கியும் மல்லிகை வைத்த கூந்தலும் காற்றில் ஆடியது. எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாத அழகு பதுமையாயிருந்தவளை இமைக்க மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான் வீரவர்மன். ஊர்மையின் சங்கு களத்தில் திருமாங்கல்யத்தை 3 முடிச்சிட்டு தன் மனைவியாக்கி கொண்டான் வெற்றிவேல். அதன் பின் வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூற மதுவை விட்டு செல்ல மனமில்லாமல் இருந்தாலும் பணி வீராவை இழுக்கவே தனக்கு வேலை இருப்பதாக கூறி முதலில் வாழ்த்து கூறினான். சரி, நான் கிளம்புற வெற்றி என்றவன் அவர்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு இறங்கி செல்ல
அவனை மேலும் நிம்சிப்பது போலே அவனின் முன்னே வந்து நின்றாள் மதுவர்ஷினி. வெகு அருகில் அவளை கண்டவனுக்கு அடக்க முடியாத உணர்வுகள் தோன்றியது. சார், என்ன இது, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? வருத்தத்துடன் கேட்கவே அவள் முகத்தை கண்டவனுக்கோ காதல் பெருக்கெடுத்து பொங்கியது. நான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறியா வர்ஷினி? இதழில் மென்னகையுடன் கேட்க அவன் வர்ஷினி என்ற அழைப்பை உணர்ந்தவளுக்கு அவனின் புன்னகை இதயத்தை தொட்டு அவளை சாய்த்தது. அவனை கண்டவாறு அப்படியே நின்றிருக்க அவளின் பார்வையை உணர்ந்தவன் மனமோ குளிர்ந்தது. ஹோய், என்னாச்சு? தோளினை தொட்டு தட்டியவாறே கேட்க தன்னிலைக்கு வந்தவளோ, சாப்பிடாம போறீங்களே? அக்கறையாய் கேட்டாள். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி உரிமையா கேட்டா நான் சாப்பிடாம போவனா? தனக்குள்ளே கூறிக்கொண்டவன், வேலை அதிகமா இருக்கு வர்ஷினி, நான் கிளம்புறேன். நீ உன் ஃப்ரெண்ட் மேரேஜ் என்ஜாய் பண்ணு, சரியா? புன்னகையுடன் உரைக்க இன்று முதல் முறை கண்ட அவனின் புன்னகை முகமும் அவளையும் புன்னகைக்க வைத்தது. அதே முகத்துடன் வீரா அங்கிருந்து செல்ல வீராவினை கண்டவாறே அதே புன்னகையுடன் நின்றிருந்தாள் மதுவர்ஷினி. அவள் மனதில் இருக்கும் காதல் மெல்ல மெல்ல உயிர் பெற ஆரம்பித்தது. நன்றி.